This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெங்களூர் போயிங் விமான நிலையத்தில் 180 என்ஜினியர்ஸ்கள் திடீர் டிஸ்மிஸ். சென்னை பயணியாளர்களுக்கு ஷாக். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் செயல்பட்டு வரும் போயிங் நிறுவனத்தில் 180 இன்ஜினியர்கள் கூண்டோடு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது பணியாளர்களை பெரும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட போயிங் விமான நிறுவனத்தின் பெங்களூர் பிரிவில் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. போயிங் நிறுவனம் சர்வதேச அளவில் எதிர்கொண்ட நெருக்கடியால் தற்பொழுது ஒரே நேரத்தில் 180 இன்ஜினியர்களை பணி நீக்கம் செய்வது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டது போயிங் விமான நிலையம். இந்த நிறுவனத்தில் சில உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக பெங்களூர் பிரிவு செயல்பட்டு வருகிறது. சென்னையில் போயிங் விமான நிறுவனத்தின் டெக்னிக்கல் பிரிவு செயல்படுகிறது. பெங்களூர் பிரிவில் போயிங் விமான நிறுவனம் பெருமளவு முதலீடு செய்திருந்தது. இந்த பிரிவின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 8000 கோடி வருவாய் ஈட்டுகிறது போயிங் விமான நிறுவனம். போயிங் நிறுவனத்தின் மொத்தம் சுமார் 7000 பேர் பணிபுரிகின்றனர். சர்வதேச அளவில் போயிங் விமான நிறுவனம் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த நிறுவனத்தில் நெருக்கடி நீடித்து வருகிறது. இதனால் ஆட்குறைப்பு பணி வேகமாக தொடங்கப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக பெங்களூர் பிரிவில் 180 இன்ஜினியர்களை ஒரே நேரத்தில் கூண்டோடு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமலேயே 180 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. பெங்களூர் நிறுவனத்தின் 180 இன்ஜினியர்களை ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இருப்பதால் சென்னை உள்ளிட்ட இதர அலுவலக பணியாளர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் விமானத்தோட பகுதிகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் 180 இன்ஜினியர்ஸை பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.